கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோமப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேளையில ஆண்டவரே, உம்மை கூப்பிட்டு நீர் இந்த இடத்துல பிரசன்னமாக வேண்டுமென்று பாடல்கள் மூலமாகவும் ஆராதனைகள் மூலமாகவும் பிள்ளைகள் பேசினதும் ஆண்டவரே, உம்மோடு பாடின பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்கப்பா. பரலோகத்தின் தேவதூதர்கள் இந்த இடத்துல அசைவாடுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தயார்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து அனுப்புங்கப்பா. நாங்கள் இங்கிருந்து போகும் பொழுது we should be edified, we should be exhorted and we should be encouraged. In Jesus' most precious name we ask this prayer. Amen. All right. நம்முடைய தியானத்துக்கு ஆரம்பமாக ஏசாயா 58:11 நீங்கள் படிப்பீங்களா? முதல் தருவதனால கேட்டுக்கிறேன். நான் வசனம் சொன்னால் நீங்கள் படிப்பீங்களா? ஓகே, வெரி குட். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வெரி குட், தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். அப்போ ஆண்டவர் நம்மளோட இந்த மத்தியானம் என்ன பேசுறாரு? கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த காலத்துக்கு பேர், ஒருவேளை உங்களுடைய ஹையஸ்ட் ஜிடிபிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் we are all doing well அப்படின்னு சொல்லி. பட் பல இடத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடந்துட்டு இருக்குது இல்லையா? எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸ், போலரைசேஷன், லாட் ஆஃப் எக்கனாமிக் சேலஞ்சஸ் ஆர் தேர் ப்ரிவேலிங். இது இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆண்டவர் சபைக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். அப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை வறட்சி நம்ம கண்களுக்கு முன்பாக தெரியாம இருந்தாலும், ஒருவேளை வறட்சி நாளைக்கு வந்தா கூட, ஈவன் இன் ஸ்பைட் ஆஃப் தட், மகா வறட்சியான காலங்களில் அவர் என்ன பண்ணுவாராம்? ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. உனக்கு புரியுதா தங்கச்சி? ஆத்துமாவை திருப்தியாக்கி. நீங்க எங்களோட பழகல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னடா அது, ஒருத்தர் என்னையே பார்த்து பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துல சரியாயிடும். சரியா? த பெஸ்ட் வே என்கிட்ட நீங்க எஸ்கேப் ஆகணும் தான் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிடலாம். ஐ எம் கிவிங் யூ an option. Those who want to get escaped, you can come and sit in the first row. No question will be asked. Otherwise I'll keep. See, I stand on my word. I'll give you an option. Those people who want to escape from me can come and sit in the front row. அந்த தம்பி முதல்ல ஓடி வராரு பாருங்க. இடப்பெயர்ச்சி தேவை. ஆபிரகாம் கூட ஒரு இடப்பெயர்ச்சி தேவைப்பட்டது, நமக்கு ஒரு இடப்பெயர்ச்சி. இன்னும் வேற யாராவது வரணுமா? பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் என்ன சொல்றீங்கன்னா, we are ready for the game. That's what, right? இன்னொரு வாட்டி ஆப்ஷன் தரேன். If you wanted to go, anybody can come front. No question will be asked. Jokes apart, first of all I must thank you. What's your name, brother? Paul, the bold Paul. இப்படி தான் நானும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படியே தூக்கிட்டாரு. அதனால God will bless you, Mr. Paul. Very good. All right. நம்முடைய ஆத்துமாக்களை எதை திருப்தி ஆக்குவாரா? நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, அதுக்கப்புறம் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். எல்லாருக்கும் தமிழ் நல்லா புரியும் இல்லையா? இது முதல் நாள் நான் கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், தப்பு இல்லை இல்லையா? எல்லாரும் நல்லா தமிழ் புரியும் இல்லை? ஓகே. If anybody wants English, then I can speak in English as well. Okay. நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி நம்மளை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆக்குவார். இந்த வசனத்தை படிக்கும்போது உங்க மனசுல அப்படி ஃபிளாஷ் பண்ற வார்த்தை எது? ஆத்துமாவை திருப்தியாக்குறதா, இல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்போம்னு சொல்றதா? எது நம்ம மனசுல டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் மாதிரி வருது? இல்ல இவர் கேள்வி கேட்க போறாருன்னு பயந்து போய் நீங்க அது ஃபிளாஷ் ஆகுதா உங்களுக்கு? அதுக்கு தான் சிரிக்கிறீங்க நீங்க எல்லாரும். சரி, அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுங்க. கேள்வி கேட்க மாட்டேன். இப்போ ஹாப்பியா நீங்க? வெரி குட். நம்ம வேற மாதிரி பண்ணலாம். No questions will be asked individually. We'll make it a team. Team A, Team B. Is it okay? Wow, see how nice it is. So Team A, please respond. So somebody will respond. Team B, please respond. Somebody will respond. Very good. Now you are happy? So no question will be asked. So now what comes in your mind? The first வசனத்தை படிக்கும்போது என்ன உங்க மனசுல தோணுது? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்ன உடனே நம்ம இதையாவது படிக்கும்போது சடனா ஒரு இமேஜினேஷன் நம்ம முன்னால வரும் இல்ல? அப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னா உங்க மனசுல என்ன வருது? அப்படி ஏதாவது ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா?
அப்படி ஒரு தண்ணி போற மாதிரி ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல. அப்போ அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துல யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பா? வசனம் சொல்லுது, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆத்துமா இருக்கு. அப்ப எது திருப்தி ஆக்குவார் ஆண்டவர்? அப்ப இன்னைக்கு என்ன டேட்? February 29 இல்லையா? 23. ஓகே, February 23. அப்ப இன்னைக்கு February 23 ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? ஆத்துமாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகள் எல்லாம் என்ன பண்ண போறாரு? நிடமுள்ளதாக்குவார். இப்படி நம்ம ஒரு அல்கோரிக்கலா நம்ம படிக்கும்போது என்ன தோணும்? என்ன ஆத்துமாவை திருப்தியாக்கிய? நான் தான் மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டு வரேன், எனக்கு ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை இல்லை, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா இருக்கிறாங்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, என்ன எதில் திருப்தியாக்க போறார் ஆண்டவர்? ஒரு கேள்வி வரும்ல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம எப்படி கவனிச்சுக்கணும்னா, பால் ஜெர்மையா 31:12, நான் பால் தான் சொன்னேன், உன்னை படிக்க சொல்ல. பால் ஜெர்மையா 31:12 எடுங்க பார்க்கலாம். அவர்கள் வந்து, ஜெர்மையானா எரேமியா 31வது அதிகாரம். அவர்கள் வந்து யார் வந்து? ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னு சொல்ற வார்த்தையை கேட்கிற அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே என்ன பண்றாங்களா? கம்பீரித்து. கம்பீரித்துனா எப்படி தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆராதனை பண்ணும்போது எப்படி கம்பீரித்து ஆராதிச்சீங்க? ஆண்டவர் எங்க ஆவியானவர் எங்க வாங்கணும் போது ஒரு கம்பீரித்து ஆராதிச்சீங்க இல்லையா? இப்ப நேத்து ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்தது. அங்க பர்த்டே பார்ட்டில எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? அப்ப கம்பீரித்து அப்படின்னு சொல்லும்போது யூ ஜஸ்ட் என்ஜாய், செலிப்ரேட்டட். ஓகே, கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம். பாருங்களேன், இதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய். நோட் பண்றீங்களா எல்லாரும்? கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், அதுக்கப்புறம் 4வது ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகள் ஆகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அப்ப எதற்காக சியோனை பார்த்து, எதற்காக ஆண்டவரை பார்த்து நம்மலாம் ஓடி வரோமா? நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கையை வச்சு இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்னது? கோதுமை. கோதுமைனா என்னது? கோதுமை. 2வது சொல்லுங்க, திராட்சரசம். திராட்சரசம்னா என்ன? நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கன்றுக்குட்டிகள், நம்ம வியாபாரம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகள் என்பவைகளையாக இந்த நன்மைகளுக்காக நம்ம ஓடி வருவோமா? அவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான. அவர்கள் யாருடைய ஆத்துமா? இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணி இருக்கிறவங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். அப்ப ஏசாயால என்ன சொன்னாங்க? உங்கள் ஆத்துமாவை அவர் எப்படி இருக்க பண்ணுவாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க பண்ணுவாரு. அப்ப இங்க யாருடைய ஆத்துமா அப்படி இருக்கும்? தேவனிடத்துல சியோனுக்கு ஓடி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பாதத்துல ஓடி வந்து அவர்கிட்ட இருந்து கோதுமை, அவர்கிட்ட இருந்து எண்ணெய், அவர்கிட்ட இருந்து ஆட்டுக்குட்டி, அவர்கிட்ட இருந்து கண்ணுக்குட்டியை பெற்றுக்கொண்டவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இப்ப பாருங்க, முதல்ல ஒரு படம் ஞாபகம் வச்சிருந்தீங்கல்ல, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க மனசுல ஒன்று வந்திருக்கலாம். நீங்க ஒரு படத்துல பார்த்துருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ல பார்த்துருக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது ஒரு கண்ட்ரியில கூட நீங்க விசிட் பண்ணிருக்கலாம். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி எது இருக்குமா? உங்களுடைய என்னுடைய ஆத்மா இருக்கும். சரியா? அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அப்படின்னா நீங்க இனிமே ஒரு நாள் சோர்வுபட போகிறது இல்லை. உங்க ஆத்துமா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இதை நம்புறவங்க, நான் இதை நம்புறேன் அப்படின்றவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். 5 பேர் சொல்லியிருக்கீங்க. அவ்வளவுதானா? கொஞ்சம் ஏசி நல்லா இருக்கா? வெரி குட். இதை நம்புறவங்க சத்தமா சொல்லுங்க, ஆமா என்னுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, நான் என்ன சொன்னேன்? என்னுடைய ஆத்துமா நீர். பாருங்க, அல்லேலியா போட்டே பழகிட்டீங்க நீங்க. அதுவும் நம்ம சிஸ்டர் அல்லேலியா சொல்லுங்க அப்படி சொல்லி நான் என்ன சொல்றேனே கவனிக்காம அல்லேலியான்னு சொல்லிட்டாங்க பாருங்க. வெரி குட். நான் என்ன சொன்ன சொல்லுங்க? டீம் ஏ சொல்லுங்க. தனியா கேட்டா கோச்சுப்பீங்களா? டீம் ஏ என்ன சொன்ன? மறந்துட்டோமா? சரி, ஓகே. என்னுடைய ஆத்துமா என்ன பண்ணணும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். நான் இனிமே என்ன பண்ண போறது இல்லை, தொய்ந்து போவதே இல்லை. அப்போ இட் பெக்ஸ் டு a question. சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, என்ன பிரதர் நீங்க ஆத்துமா ஆத்துமா ஆத்துமானே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆத்துமானா என்ன?
இப்போ உங்களை பார்த்து, பெரியவங்களை பார்த்து வீட்டுக்கு போன உடனே உங்களுடைய பிள்ளைங்க, ஐ மீன் உங்கள் வாலிப பிள்ளைங்க அப்பா அம்மாவை பார்த்தோ, இல்லை அப்பா அம்மா வாலிப பிள்ளைங்களை பார்த்துட்டு, அங்கே சர்ச்சில் ஒரு பிரதர் வந்தார், ஆத்மா தொய்ந்து போவதில்லைன்னு சொல்கிறாரு, அப்படின்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? டீம் பி. சொல்லுங்கள் சிஸ்டர், லாஸ்ட் ரோல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் பிள்ளைங்களா அவங்களா? வெரி குட். இப்போ உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து வீட்டில் வந்து, அம்மா அம்மா ஆத்மா தொய்ந்து போவதில்லைன்னு சொல்கிறாங்களே, அது எங்கம்மா இருக்குது அந்த ஆத்மா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க? என்ன கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆத்மா நமக்குள்ள இருக்குது. வெரி குட். நம்பர் 1 டீமையே நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆத்மா நமக்குள்ள இருக்குது. அடுத்தது சிஸ்டர். வெரி குட். அப்போ நம்ம பையன் வந்து கேட்குறாங்க, அம்மா அம்மா ஆத்மா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆத்மா உள்ள இருக்குதுன்னு டீம் ஏ சொல்லிட்டாங்க. இப்போ டீம் பி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது உங்ககிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, ஆத்துமானா என்ன சிஸ்டர், ஆத்துமானா என்னப்பா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? லாஸ்ட் ரோல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க தான் சிரிச்சிட்டே இருக்கீங்க சிஸ்டர். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதர் கிட்ட ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க பிரதர். நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா முறைக்கிறீங்களான்னு அப்புறமா எனக்கு தெரியல. சிரிச்சிட்டீங்க. வெரி குட். பல்லு தெரிஞ்சிருச்சு. வெரி குட். சொல்லுங்க பிரதர். அப்போ தைரியமா சேனல் கிளியர் ஆயிடுச்சு. அவர் வச்சிருக்கிற ஸ்டைலை பார்த்தா ஐ திங்க். சரி நீங்க சொல்லுங்க சிஸ்டர் பார்க்கலாம். அவர் சொல்றாரா? சரி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க பிரதர். நம்முடைய இருதயத்தை ஆத்துமான்னு சொல்லலாம். வெரி குட். டீம் ஏ என்ன சொல்றாங்க? உங்க உள்ள இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருதயம் உள்ள இருக்குதுன்னு. இப்போ அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். இருதயம் லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு யோசிச்சு வைங்க. சரி சொல்லுங்க பிரதர். நம்முடைய இருதயம் ஆத்துமான்னு சொல்லுவாங்க. ரைட். ஒரு மெசேஜ் கேட்கலான்னு வந்தா இவர் இப்படி போட்டு கேள்வி கேட்டு இருக்கிறாரு. ஓகே. ஸோ ஆத்மா அப்படின்னு சொன்னா ஒரு நபரை குறிக்கிறது. அது ஒரு ஆத்மா போது பத்தியா? இல்ல அப்படி சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஆத்மா போது பத்தியா? ஆத்மாவே ஸ்தோத்திரி. உள்ள வந்தா நல்லா இருக்கு. ஒரு ஆத்மா உள்ள வந்தது சபையில. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உள்ள ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் சான்ஸ் நம்ம பிரில்லியன்ட் ஏஐ டெக்னாலஜியில யூஸ் பண்ற பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். ரைட், சொல்லுங்க பார்க்கலாம். நான் தனிப்பட்ட யாரையும் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னேன். டீம் ஏவே நான் கேட்கிறேன். வேற யாராவது சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஆத்மா என்னன்னு தெரியாம நம்ம இந்த வசனத்தை படிச்சுட்டு போயிட்டு மேல போயிட்டா அப்புறமா கன்ஃபியூஸ் ஆகுறது நீங்களா நானா? நீங்க தானே. அப்ப தெளிவுபடுத்துறது நல்லது தானே. சரி, அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாரும் ஜூமை பார்த்து பயப்படுறாங்க. சரி, ஜூம் பாஸ்டர் அப்புறமா கட் பண்ணிடுவாரு. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. சரி, ஓகே. அப்போ ஆத்மா அப்படின்னு சொன்னா எப்படி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னா, சிஸ்டர் உங்க பக்கத்துல இருக்க 3 தம்பிமார்களையும் ஃப்ரண்ட்ல அனுப்புங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. வாங்க தம்பிங்களா, எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் அவங்க 3 பேருக்கும். வெரி குட். சீக்கிரம் வாங்க. 3னா 2 இல்ல 3. வெரி குட். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பேரெல்லாம் சொல்ல போறீங்க. இந்த ஆத்மா அவருடைய பேரை சொல்ல போகுது. தீபன் ராஜ். ஸ்டீஃபன் ராஜ். பாரு சவுண்ட். கிஷன் ராஜ். சவுண்ட் கம்மியாயிடுச்சு. கிஷன் ராஜ். இன்னும் 3வது. இவர் ஹைட் மைக் பத்தாது. சீக்கிரம் வாங்க. சரி வாமா பாப்பா, நீ வந்து நீ ஓடி சீக்கிரம் வாங்க வாங்க. சரி வாங்க சிஸ்டர், நீங்க வாங்க. டீம் மேல கோச்சிங் போறாங்க. எங்களை யாருமே கூப்பிடல. வாங்க. வாங்க, நீங்க தான். நான் கேள்வி தான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். உங்க பேரு? டெபோரா. டெபோரா. சரி, ஓகே. இவங்க 3 பேர் பேர் உங்களுக்கு தெரியுமா? முதல் பேரு தீபன் ராஜ். தீபன் ராஜ். கிஷன் ராஜ். கிஷன் ராஜ். கிறிஸ் டெபோரா. வெரி குட். இப்போ இவங்களுக்கு பேரு ஆத்மா. ஆத்மானா நீங்க நிறைய பேர் டவுட் இருந்ததுல, அதனால டெமான்ஸ்ட்ரேஷன். வெரி குட். போட்டோ ஏதாவது எடுக்கிறதா எடுத்துக்கோங்க மேடம் முன்னாடி வச்சு. இல்ல தயாரா இருக்கிறாங்க பாருங்க. வெரி குட். மனுஷனுக்குள்ள மனுஷன் ஆண்டவர் 3 பகுதியா பிரிச்சு படைச்சிருக்கிறாரு இல்லையா? 3 பகுதி. எதெல்லாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். உங்க ஆத்மா எங்க இருக்குன்னா சில பேருக்கு உள்ள இருக்குன்னு சொல்லுது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனா உங்க சரீரம் எங்க இருக்குன்னு சொன்னா யாரெல்லாம் சொல்லிடுவீங்களா? கேட்டு பாப்போமா? உங்க சரீரம் எங்க இருக்கு பிரதர்? உள்ளத்தில்.
சரி, உங்க சரீரம் எங்க இருக்கு பிரதர்? உங்க பாடி எங்க இருக்கு? இங்கே தான் இருக்கு. இங்க தான் இருக்குது. வெரி குட். இவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் சரீரம் எங்க இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாரு. அதனால என்ன பண்ணலாம், அவர் சரீரத்தை முதல்ல இப்படி இழுத்துக்கலாம், அப்புறம் இவர் அப்படி உள்ள தள்ளி வச்சிடலாம். அது கன்ஃபியூஸ்டா இருக்கிற ஸ்டேஜ் ஆத்துமா. ஓகே, அவர் அப்படி வச்சிடலாம். ரைட். தெபோரா, ஆவி எங்கம்மா இருக்கு? உள்ளார இருக்கு. கரெக்ட். கிளாப் பண்ணுங்க. ஆவி எங்க இருக்கு? உள்ளார இருக்குது. ஆவி யார் கொடுத்ததுமா? ஏசப்பா ஆவி கொடுத்திருக்கிறாரு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஆவி எங்க இருக்கு? உள்ளார இருக்கு. ரைட், வெரி குட். நீ குவாலிஃபைட். இவர் என்னது? சரீரம். எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? வெரி குட். இப்போ இவருக்கு தான் டவுட் இருந்தது இல்லையா? இவர் என்ன சொன்னாரு? இப்போ இது யார் பெண்டிங்? ஆத்துமா. அப்போ ஆத்துமா எங்க இருக்குன்னும் போது தப்பு கிடையாது, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு. அப்போ பெரிய சயின்டிஸ்ட், நல்லா படிச்சவங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஆத்துமானா நம்மளுடைய இப்படி மூணு விரல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய வில், நம்மளுடைய இமோஷன். இது தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நம்மளுடைய மனது, நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய உணர்ச்சிகள். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய வில், நம்மளுடைய இமோஷன், நம்மளுடைய மைண்ட், வில், இமோஷன். ரைட். இதுதான் வந்து ஆத்துமா. சரியா? இது கிளியரா புரிஞ்சிடுச்சா? ரைட். ஓகே. இப்போ இங்க ஒரு சின்ன குட்டி தம்பி இருக்கிறார். இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டா நம்ம நினைச்சுக்கிடுவோம். ஓகே, ஒரு ப்ரெஷியஸ் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சரீரம் இந்த ஆப்ஜெக்டை பார்க்குது. இந்த ஆப்ஜெக்டை பார்க்குது. தம்பி இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு கார். எல்லாருக்கும் கார் பிடிக்குமா? என்ன கார் பிடிக்கும்? வெல்ஃபேர் பிடிக்குமா? பரவாயில்லையா? அது இல்லை, அதை விட வேற ஏதாவது வேணுமா? லெக்ஸஸ், ரோல்ஸ் ராய்ஸ், என்ன வேணும்? டெஸ்லா. ஓகே, டெஸ்லா. இந்த இப்போ பிசினஸ் கம்மியாயிட்டு இருக்கிற கார் இல்லையா? எல்லாம் யூரோப்லாம் பாய்காட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ டெஸ்லா அண்ணனுக்கு வந்து, அண்ணா உங்க பேர் என்னண்ணா? அரும்பா, அன்பரசா? அதுக்கு நீங்க என்னமோ முதல்ல என்ன சொன்னீங்க? அன்பா அப்படின்னீங்களா? அது ஸ்டைலா, அது அழகா சொல்லிருக்கலாம், அன்பரசுன்னு சொல்லி. வெரி குட். அன்பரசுக்கு டெஸ்லா கார் பிடிக்கும். ஓகே, சரி, இப்படியே வச்சிருவோம். இதான் டெஸ்லா கார். சாவர விட்டுருவோம், இந்த பக்கம் வந்துருவோம். இப்போ இந்த ஆத்துமா எதை பத்தியும் கவலைப்படல. முதல் இந்த காரை பார்க்கறது எது? கரெக்டா சொல்லுங்க. முதல் இந்த காரை பார்க்கறது எது? சரீரம். எல்லாரும் கரெக்டா? இந்த சரீரம். இந்த சரீரத்தில் எது பார்க்குது? அது கண்ணு. பார்த்த உடனே அதை அப்படியே கேப்சர் பண்ணி இமேஜினேஷன்ல என்ன பண்ணுது? அந்த டெஸ்லா காரை ஓட்ட ஆரம்பிச்சிருது இல்லையா? அப்போ அந்த சரீரம் அந்த ஆப்ஜெக்டை கேட்ச் பண்ணி அது என்ன பண்ணுது? அடுத்த சிக்னலை டைரக்டா கொண்டு போய் ஆத்துமா கிட்ட கொடுத்துருது. ஆத்துமால மைண்ட்ல என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுது. மைண்ட் ரிசீவ் பண்ண உடனே அடுத்த லெவல்ல இருக்கிறது யாரு? இமோஷன். அதுக்கு கீழே இருக்கிறது வில். இப்போ இந்த மைண்ட் என்ன பண்ணுது? இதை பாஸ் பண்ணுது. யார்கிட்ட பாஸ் பண்ணுது? அடுத்த லெவலுக்கு. பார், அந்த பிளஷர். காருக்குள்ள உட்காந்து டிரைவே பண்ண வேணாம், ஜஸ்ட் டேக் மீ டு சர்ச் அப்படின்னு சொன்னா அது கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு நிறைய பேரால டெஸ்லா கார் இல்லாதனால எங்க வர முடியல? சர்ச்சுக்கு வர முடியல. ஏன்னா அவங்க போய் காரில் உட்காந்து நேவிகேட் பண்ணி டிரைவ் பண்ணி வர்றது கஷ்டம் இல்லையா? அதனால டெஸ்லா கார் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி. நேராக போய் உள்ள உட்காரணும். உட்காந்து டேக் மீ டு சர்ச் அப்படின்னா நேராக கொண்டு வந்து ரெஸ்டாரண்ட் கீழே விட்டுரும். நேராக மேலே ஏறி வந்துடலாம் இல்லையா? ஸோ அதனால மைண்ட் அப்படியே யோசிக்குது. அப்போது கீழே ஒரு சித்தம் என்ன சொல்லுது? பிறருடைய பொருளை இச்சையாதுன்னு பாஸ்டர் சர்ச்சில் சொன்னார்ல, உனக்கு இருக்கிறது போதும் என்ற மனதோட இருந்தால் போதும் இல்லை? அப்போ இல்லையே, இன்னொரு பாஸ்டர் வந்து சொன்னார், எல்லாம் பெருசாக திங்க் பண்ணணும், நம்ம பெருசாக வாங்கணும் அப்படின்னு சொன்னார்ல. அப்படின்னு சொல்லி அந்த நியூ இயர் 1ஆம் தேதி எடுத்த டெசிஷன் என்ன பண்ணுது? பிரேக் பண்ணிடுச்சு. எது? இந்த இமோஷன் பிரேக் பண்ணி டக் 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 2 ஸ்டெப் மேலே போயிடுது. போய் திரும்ப நேராக போய் என்ன பண்ணுது? நம்ம கிட்ட காசு இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? லோன் வாங்கியாவது அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இதுல தெபோராளோட பங்கு என்ன? ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. இதோட அவங்களோட பங்கு என்ன? ஜீரோ. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலிருந்து வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்குது. ஆவி கண்டுகிறதே கிடையாது. ஏன்னா எபேசியர் 2:1 ஆவி தானே பேசும். ஆவி யார்கிட்ட பேசும்? தேவனோடு பேசுற. ஆவி கிட்ட நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா அது வந்து நம்மளை தடை பண்ணிடும் இல்லையா? இப்போ டெஸ்லா கார் வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஆவி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணல. ஆத்துமா என்ன பண்ணிச்சு? எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியா ஒன்றும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆனா கெட்ட பேர்லாம் யாருக்கு தான்? வெரி குட். அப்போ தேவன் என்ன சொல்றாரு இன்னைக்கு? எதை நினைமுள்ளதாக்குவாரு? உன் ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்குமா? அப்போ ப்ராப்ளம் வந்து நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருக்கணும்னா எந்த இடத்துல டச் பண்ணணும்? சொல்லுங்களேன், எந்த இடத்துல டச் பண்ணணும்? சங்கீதம் 119 25 படிக்கலாமா? சங்கீதம் 119 25 எடுத்தவர்கள் வாசிங்க. 2 நிமிஷம்.
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தினால் அதை உயிர்ப்பியும். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தினால் அதை உயிர்ப்பியும். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமா, Psalm 119:25. என் ஆத்துமா, சொல்லுங்களேன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தினால் அதை உயிர்ப்பியும். நம்ம சபையில நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கிறது, மண்ணுனா என்னது? உலகம். என்னுடைய ஆத்துமா எதோட ஒட்டி கொண்டிருக்கிறது? என்னுடைய ஆத்துமா எதோட ஒட்டி கொண்டிருக்கிறது? ஒரு சின்ன பபிள்கம். அப்படி மண்ணில் போட்டீங்கன்னா அந்த பபிள்கம்ல என்ன ஒட்டி இருக்கும்? கையில் எடுத்தா போகும் அந்த மண்ணு. ஆனா எது போட்டா போகும்? தண்ணி போட்டா போகும்ல. அப்ப என்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கு? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த மண்ணில் என்னெல்லாம் இருக்கு? டெஸ்லா கார் இருக்குது, தேவையில்லாதெல்லாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஆத்துமா உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிந்து இறந்து போய் நடைப்பணமா இருக்கிறான். இந்த ஆண்டனா, ஆவி மேல டச் பண்ண வேண்டிய இந்த ஆண்டனா என்ன ஆயிடுச்சு? வெர்டிகலா இருக்கிற வேண்டிய ஆண்டனா இப்படி படுத்திருக்குது. அப்போ என்ன ஆகும்? மேல கனெக்ஷன் இல்லாத ஆண்டனா இப்படி இருக்குது. அப்போ எபேசியர் 2:1 என்ன சொல்றாரு ஆண்டவர்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அப்போ தேவர் அவங்க கையை இப்படி நீட்டுங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆண்டனா என்ன பண்ணிருக்கு? ஹாரிசான்டலா இருக்கு. படிங்க சிஸ்டர். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எது மரித்து இருக்குது? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்துமா என்ன பண்ணிச்சு? மண்ணோடு ஒட்டி மரித்து இருக்குது. இந்த ஆத்துமாவை எப்படி உயிர்ப்பிக்கிறாராம்? ஃபர்ஸ்ட் கரண்ட் கொடுக்கிறாரு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த நம்மளை என்ன பண்றாரு? உயிர்ப்பித்தார். இப்ப அப்படியே கையை அப்படி மேல தூக்குங்க பார்க்கலாம். அப்படி தூக்கணும் உடனே கனெக்ஷன் ஆயிடுச்சு, மேல தேவனோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த மனுஷன் கிருபையினால விசுவாசத்தினால என்ன பண்ணிட்டான்? ரட்சிக்கப்பட்டு நற்கிரியைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த மனுஷன் தான் கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க தான் சபை தான் இந்த மனுஷன். இதை இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம பழைய வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படி இருந்தோம்? ஆத்துமா செத்து இருந்தது, சாரி சரீரம் செத்து இருந்தது. எதனால? நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது, ஆவி கனெக்ஷன் இல்லாம இருந்தது. இது இந்த கேஸ் கிளியரா புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ புதுசா ஒரு மனுஷன் உருவாகிட்டான், விசுவாசி. இந்த விசுவாசி, நம்ம வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒருவன் கர்த்தருக்குள்ள இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படியும் முதல்ல டெஸ்லா காரை பார்த்தது எது? பாடி. இப்போ டெஸ்லா காரை பார்க்க போறது எது தெரியுமா? புது சிருஷ்டியா இருந்தா பாடி அங்க போயிடுதான், ஸ்பிரிட் இங்க வந்துருச்சான். வெரி குட். ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சா நமக்கு. இதுக்கு தான் உலகம் என்ன சொல்லுது? நம்மளை பார்த்து என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட இவங்க என்ன பண்ண போறாங்க? அதே மாதிரி ஒரு கார் வந்து நிக்குது. யார் பார்க்கறது இப்போ அந்த காரை? ஆவி. அந்த ஆவியை எதன் மூலமா பார்க்கும்? வேத வசனத்தின் மூலமா பார்க்கும். இது நமக்கு லக்ஸரியா நீடானு வே பண்ணும். இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருதா? இது விசுவாசத்தினால வருதா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். அதுக்காக டெஸ்லா வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கண்டிப்பா வாங்குங்க பிரதர். நாங்க அந்த கார்ல வரணும், சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும். ஓகே, வாங்குவீங்களா? வெரி குட், வாங்கிட்டு வாங்க. அப்போ பார்த்த உடனே இது இன்ஃபர்மேஷன் எங்க பண்ணுது? பாஸ் பண்ணுது, ஆத்மாவுக்கு பாஸ் பண்ணுது. இப்போ ஆத்மாக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஆத்மா இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தது? எதை பார்த்தாலும் அடையணும், எதை பார்த்தாலும் எடுக்கணும், எதை பார்த்தாலும் முகரணும், எதை பார்த்தாலும் சுவைக்கணும். இப்படிதானே நீங்க ஆத்மாவை பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்போ ஆத்மாவுக்கு புரியல, குழம்புது. இந்த சிக்னல் என்ன சொல்லுது? கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. இந்த சிக்னல் என்ன பண்ணுது? இங்க பாஸ் பண்ணும்போது ஆத்மாவுக்கு எப்படி கம்ப்யூட்டர்ல 2 கமாண்ட் ஒரே நேரத்தில் போனா கன்ஃபியூஸ் ஆகுதோ, ஆத்மா கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் பால் என்ன சொன்னார்னா, நம்ம பால் இல்லை, பைபிள்ல இருக்கிற பால், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரோமர், இந்த பாலே படிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோமர், வெரி குட். ஆக்ஸ்க்கு அப்புறம் 12:1 படிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க சகோதரரே சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆடடா, கவனிங்க. நீங்கள்
உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இரக்கத்தின் முன்னின்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வசனம் என்ன சொல்லுது? போய் அதனுடைய வேலையை செய்யாம திரும்பி வராதான். இந்த சரீரம் என்ன பண்ணுது? இந்த வசனத்தை படிச்சிச்சு, சர்ச்சில் இருந்து உள்ள இதை அனுப்பிடுச்சு. இப்போ அவங்களுடைய ஆத்மா என்ன பண்ணப்படுது? சுத்திகரிக்கப்படுது. எதன் மூலமாக? சங்கீதம் 119 9 வசனத்தை படிங்க பார்க்கலாம். இது உண்மையா இல்லையான்னு பார்த்துடலாம். கரெக்ட் தானே? என்ன பண்ணப்படுது? நீங்க மறக்க மாட்டீங்க இன்னைக்கு. பாருங்க, கேளுங்க. இவங்க யாரு? கிழவனா வாலிபரா? வாலிப தம்பி அண்ட் வாலிப தங்கச்சி. இப்ப இவங்களுக்கு வசனம் என்ன சொல்லுது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுவான்? பாருங்களேன், உங்களுடைய வசனத்தின்படி காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ இப்போ ஆத்மாக்குள்ள என்ன போயிடுச்சு? வசனம் உள்ள போயிட்டு என்ன பண்ணுது? அந்த பழைய லேயரை அப்படியே பீல் பண்ணுது. பழைய லேயர் வெளியே போன உடனே அது சொல்லுது, ஆவி சொல்றது அப்படியே அலைன் பண்ணுது. ஆவி தேவனுடைய வசனத்தோட அலைன் ஆகுது. அந்த வசனம் ஆத்மா ரிசீவ் பண்ணுது, அதை சரீரம் எக்ஸிக்யூட் பண்ணுது. இப்ப சரீரம் பாஸா, சரீரம் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போயிடுச்சா, கடைசி கம்பார்ட்மெண்ட் போயிடுச்சு இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்போது வேதவசனம், இவங்களுக்கு ஒரு கை தட்டா அவங்களோட சீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருகிற போது வேதம் அவர்களை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுது? உங்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். இப்ப புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னா என்ன பண்ணணும் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் டீமே? என்னுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும்னு சொன்னா முதலாவது நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஆவி மனிதனை ஃபீட் பண்ணணும். எப்படி நான் ஃபீட் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க, நீங்கள் இப்போ உங்களை 3 பார்ட்டாக பிரித்து பார்த்துட்டீங்க. அப்போ நம்ம எப்படி சொல்ல கற்றுக்கணும்? ஐ எம் அ ஸ்பிரிட் மேன். சொல்லுங்க, ஐ எம் அ ஸ்பிரிட் மேன். ஐ லிவ் இன் அ பாடி. சொல்லுங்க, I have a soul. I am a spirit man. I live in a body. I have a soul. சொல்லுங்க ரெபேக்கா. I am a spirit man. I am a spirit man. I live in a body. I have a. Is this clear to all of you? Okay, இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் நமக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் இன்னைக்கு சபையில் உட்காந்துருக்கிறீங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்மளோட மத்தியானம் இன்னைக்கு நம்மளோட ஆண்டவர் பேசுறது என்ன சொல்றாருன்னா, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யாரு? அவருடைய சபை, இஸ்ரவேல் வம்சமே. எங்க எழுதியிருக்கிறது? ஏசாயா 5வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பலாம். ஏசாயா 5வது அதிகாரம், ஏசாயா 5:7 இந்த வார்த்தை இருக்குது. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப அந்த இஸ்ரவேலின் வம்சத்துக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு 2வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. ஐசாயா சாப்டர் 5:2. மெதுவா படிக்கலாம். அவர் அதை வேலி அடைத்து. இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அவர் அதை வேலி அடைத்து. அவர் அதை என்ன பண்ணியிருக்காரு? வேலி அடைத்து. முதலாவது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? சேனைகளின் கர்த்தர் நமக்கு சுத்திலும் வேலி அடைக்கிறார். எதற்காக வேலி அடைப்பார்கள்? வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேலி அடைக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளை சுத்தி எத்தனையோ ஃபோர்ஸஸ் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறது யாரு? சேனைகளின் கர்த்தர். எந்தெந்த ஃபோர்ஸ்ல இருந்தாலும் நம்மளை பாதுகாக்கிறாரு? பொல்லாத பிசாசுக்கும், உள்ளிருந்து வருகிற தவறான டாக்டரின்ஸ்க்கும், தவறான ஈசிவேக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை வேலி அடைத்து நமக்கு ஒரு சபை போதகரை கொடுத்து அவர் மூலமாக நம்மளோட வாரம் வாரம் பேசுறாரு. அவர் மூலமாக நம்மளோட பேசி, அவர் மூலமாக வீட்டு கூட்டங்கள் மூலமாக, மற்ற பைபிள் ஸ்டடி மூலமாக நம்மளோட இடைப்படுகிறார். வேலி அடைத்து. அடுத்தது, அதில் உள்ள கற்களை பொறுக்கி. நல்லா பாருங்க, கொஞ்சம் என்னோட ஜாயின் பண்ணி பாருங்களேன். அதுக்குள்ள என்ன இருந்தது? வேலி முதல்ல அடைக்கிறேன், அதற்குள்ள இருக்கிற கற்களை பொறுக்கிறார். நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன் இல்ல? எல்லாத்தையும் எவ்வளவு ஒரு ஆர்டர்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றாரு. அதனுள்ள கற்களை பொறுக்கி. எதற்காக கற்களை பொறுக்க வேண்டும்? உங்களுடைய நிலத்துல கற்கள் இருந்ததுன்னா சபையிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் வேர் ஊன்றி கனி தர முடியாமல் போய்விடும். ஏன்னா வேர் போகும்,
ஆனா கீழே கல் இருந்தா என்ன பண்ணும்? உலகத்தின் கவலைகள் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அதை வளர விடாது. அப்போ அந்த கற்களை எடுத்துட்டா என்ன பண்ணும்? ரூட் உள்ள போயிரும்ல. ரூட் உள்ள போனா செடி நல்லா வளரும் இல்லையா? அப்போ கற்களை பொறுக்கி, மூன்றாவது அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு. போதும் சிஸ்டர், அதுல திராட்சை செடின்னு சொன்னார் அவரு. நல்ல நற்குல திராட்சை செடி. நம்ம சொல்லுவோம்ல, இருக்கிறதுலையே நல்ல பெஸ்ட் ட்ரைப், நல்ல பெஸ்ட் குவாலிட்டி, அந்த திராட்சை செடி. இப்போ நீங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க. எரேமியா 2:21, ஜெர்மையா 2:21, அதில் ஒரு விரல் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம ஏசாயாக்கு வரணும். எரேமியா 2:21 நீங்கள் அதில் பாருங்க. ஐ ஹேட் பிளான், படிங்க பார்க்கலாம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி நாட்டியிருக்கிறாராம்? நற்கனி தருகிற உயர்குல திராட்சை செடியா உங்களை நாட்டினேன். அப்படின்னா என்ன? உங்களை நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு. எதற்காக? கனிகளை தரும்படியாக. என்ன கனி? நற்கனிகளை கொடுக்கும்படியாக. யோவான் 14 நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல எரேமியால சொல்றாரு பாருங்க, ஐ ஹேட் பிளான்டட் யூ லைக் சாய்ஸ் வயன் ஆஃப் சவுண்ட் அண்ட் ரிலையபிள் ஸ்டாக். அடுத்த வசனம் படிங்க, மேல படிங்க சிஸ்டர். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவது இல்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாய். பாருங்களேன், அப்ப என்ன சொல்றது? How then did you turn against me into a corrupt? அப்போ உயர்குல திராட்சை செடியா நம்மள என்ன பண்ணியிருக்காரு? நாட்டியிருக்காரு. முதலாவது என்ன பண்ணாரு? வேலி அடைத்தார். சொல்லுங்க, நம்மள என்ன பண்ணார்? முதல்ல வேலி அடைத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? கற்களை வேறி பால். ஐ எம் ரியலி அப்ரிஷியேட். நான் கேட்கவே இல்லை, பால் பதில் சொல்றாரு பாருங்க. கற்களை பொறுக்கி எடுத்தார். எடுத்துட்டு உயர்குல திராட்சை செடியை கொண்டு வந்து நட்டி. மேல படிங்க சிஸ்டர். நட்டி அதன் நடுவில். ஆஹா, இதுதாங்க பியூட்டிலும் பியூட்டி. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு நடுவுல என்ன பண்ணாராம் சிஸ்டர்? ஒரு கோபுரத்தை கட்டி, ஒரு வாட்ச் டவரை கட்டி. எதுக்காக வாட்ச் டவர்? அது மேல நின்று அப்படியே உங்களை இரவும் பகலும் பார்க்கறாரு. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. இரவும் பகலும் நம்மளை என்ன பண்றாரு? பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. யாரும் உள்ள வராம, யாரும் வெளியே போகாம. ஏன்னா நற்குல திராட்சை செடி கனி கொடுக்கணுமே என்று இரவும் பகலும் தண்ணி ஒழுங்கா வருதா? வர வேண்டிய தண்ணி அதிகமாகவும் வரக்கூடாது, தண்ணி வராமையும் போயிடக்கூடாது. போட வேண்டிய உரங்கள் சரியா போடப்படுதா? வாட்ச் டவர்ல நின்று he is diligently discharging his duty. அடுத்தது படிங்க பாருங்க. அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. இதுதான் அடுத்த பியூட்டி ஆஃப் பியூட்டி. இப்போ ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லேண்டை வாங்குவாங்க, அப்புறம் பவுண்டரி வால் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துருவாங்க, பில்டிங் கட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி வர்ற அவுட்புட் இருக்குல்ல, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆலையை உண்டு பண்ணி, விச் மீன்ஸ் ஃபேக்டரியை கிரியேட் பண்ணி. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களை தனித்தனியா டீல் பண்ணி உங்ககிட்ட இருந்து உன்னை எதிர்பார்க்குறாரு, நீங்க கனி கொடுக்கணும்ட்டு. அந்த கனியை தனியா போய் மார்க்கெட்ல உங்களால விற்க முடியாது. அதனால ஒரு ஆலையை உண்டு பண்ணி, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு சபையை உங்களுக்கு ஏற்படுத்தி. சொல்லுங்க, எனக்காக ஒரு சபையை ஏற்படுத்தி ஒரு ஆலையை உண்டு பண்ணி உங்களை என்ன பண்ணாரு? என்ன அழகா எழுதுறாரு பாருங்களேன். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று உங்க வாயால அதை படிங்களா பார்க்கலாம். உங்க வாயால அந்த வசனத்தை படிங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் நம்ம? பிரதர், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணி என்ன கேட்கிறாரு? அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். எங்க இருந்து? ஆலையை உண்டு பண்ணி. ஆலை இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபேக்டரியில ரா மெட்டீரியல்ஸ் உள்ள வந்ததுன்னா, ஒரு ரா மெட்டீரியல் வந்தா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஃபினிஷ் ப்ராடக்டை. பல ரா மெட்டீரியல்ஸ் வரணும் இல்லையா? அப்ப என்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ்?
ஆவியின் கனிகள்னு நம்ம படிச்சிருக்கிறோம்ல, ஒருத்தர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கும், ஒருத்தர்கிட்ட இருந்து சந்தோஷம் கிடைக்கும், ஒருத்தர்கிட்ட இருந்து சமாதானம் கிடைக்கும். இப்படி பலதரப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ் உள்ள கொண்டு வந்து அதை ஒரு கலக்கி அதுல இருந்து என்ன பண்ண போறாரு, ஒரு ஜூஸ் எடுக்கலான்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை அந்த உலகம் பார்த்து, வாவ், இப்படி ஒரு ஜூஸை நீங்க எங்க இருந்து ஆண்டவரை எடுத்தீங்கன்னு கேட்பீங்க. அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும்னு பார்த்தா, அது ஒரு திராட்சை செடியை கொடுத்தது. அது எப்படி கொடுத்துச்சான்? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே, நான் என்ன பழம் கொடுக்குறேன் உங்களுக்கு? நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்கலையே. எவ்வளோ அழகா நீங்க எனக்கு நடத்துனீங்களே, என் கல்லெல்லாம் எடுத்து போட்டீங்களே, எனக்கு முன்னால ஒரு வாட்ச் டவரை வச்சு இரவும் பகலும் என்னை ஃபீட் பண்றீங்களே. என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? என் ஆத்துமா நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன்? கசப்பான திராட்சை செடியை கொடுக்குறேன், திராட்சை பழத்தை கொடுக்குறேன். அப்போ ஒரு நிமிஷம் நம்ம இப்போ கண்ணை மூட போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? ஆனா மெசேஜ் முடியல, மெசேஜ் 9 மணிக்கு தான் முடியும். ஒரு நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்ணை மூடி நம்ம கேட்க போறோம். ஆவியானவர் இடைப்படும் போது டப்புன்னு நம்ம என்ன பண்ணிடணும்? சரண்டர் ஆயிடணும். ஆவியானவர் இடைப்படும் போது நம்ம சொல்லணும், எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு? திரும்ப உங்களை ரீபில் பண்றதுக்கு அவர் தயார். எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க உடைஞ்சிருக்கிறீங்களா, உடையாம இருக்கிறீங்களா, நீங்க சூப்பர்மேன் மாதிரி இருக்கிறீங்களா, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நேற்று ஒரு ஐயா பேசுறாங்க இல்லையா, பாஸ்டர் சண்முகம், அவங்க ஒரு 3 Pல முடிச்சாங்கல்ல. ஆண்டவர் ஞாபகம் இருக்கா? பர்த்டே மெசேஜில் கடைசியில் முடிச்சாங்கல்ல, நீங்கள் மட்டும் அந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் பிகம் அ சூப்பர்மேன் இல்லையா? ஒரு நார்மல் மனுஷனுக்கு இத்தனை ஜிபி நம்மளோட பிரெயினை பற்றி அவர் சொல்லி கொடுத்தாருல்ல. ஒரு மனுஷனால் இவ்வளோ சிந்திக்க முடியும், இவ்வளோ மெமரைஸ் பண்ண முடியும். ஆனால் தேவன் உள்ளே வந்துட்டா அவன் அசாத்தியமான மனிதனை மாறிடுவான்ல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சபையோட பேசுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சரீரத்தோட பேசுகிறாரு. நான் இவ்வளவு செய்தனே, ஆனால் நீ கசப்பான இருக்கே. எந்த அந்த கசப்பு? இப்போ கண்களை மூடுவோம் பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நீங்கள் இப்படியே பேசுங்களேன். ஆண்டவர்கிட்ட இப்படி பேசுங்களேன். பக்கத்தில் உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்கள் அக்கா இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் வைக்கப்படாதீங்க. ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு, அப்பா என்னோடு நீங்கள் பேசுகிறீங்கப்பா, என்னோடு இடை போடுறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த மலேசியா பட்டணத்தில் நான் சும்மா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு தூங்கணுன்றதுக்காக நீங்கள் என்னை கொண்டு வரல. இந்த பட்டணத்தை அசைக்கிறதற்காக நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பட்டணத்துல ஒரு மகிமையான ஒரு ரிவைவலை கொண்டு வருவதற்கு இந்த ரெகோபோத் சபையை, பெத்தேல் ரெகோபோத் சபையை பயன்படுத்த நீங்க சித்தமா இருக்கிறீங்கப்பா. அதற்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த கசப்பான திராட்சை பழம் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. அந்த பழத்தை நான் அப்படியே உங்க கையில காட்டுறேன் பாருங்க ஆண்டவரே. இதுதான் என்னுடைய கசப்பு ஆண்டவரே. இந்த நன்றி இல்லாத இந்த இருதயத்திலிருந்து வந்த இந்த கசப்பை நீங்க பாருங்க தேவனே. என்னால முடியலப்பா, நான் நிறைய நேரம் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் செய்துட்டேன். ஆனா இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் நான். என்ன நீங்க திரும்பவும் அலோவ் பண்ணீங்கன்னா நான் இப்படித்தான் வந்து நிற்பேன் உங்க முன்னால, நான் இப்படிதான் தோற்று போவேன். அதனால இன்னைக்கு நான் கேட்கிறேன், 23ஆம் தேதி, ஆவியானவரே என்னை நீங்க பலப்படுத்துங்கப்பா. நீங்க வந்தா ஒரு விடுதலை எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வாயை திறந்து உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க. இந்த இடத்துல தேவன் ஒரு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில காட்டப்படுவோம். கரெக்டுங்க? சரி, இப்போ நீங்க கண்ணை திறக்கலாம். கண்ணை திறந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எரேமியா 2:19 திருப்பலாமா? எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது இந்த வசனங்களை குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் படிப்பேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு நாள் நடக்காது இல்லை. நம்ம இந்த இடத்துல டீல் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றது பாருங்க, கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். ஆண்டவர் அதெல்லாம், என்னுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு. எல்லாம் டேக் இட் ஈஸி அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறது எத்தனை பொல்லாப்பும் கசப்பான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக ஆண்டவர் ரொம்ப ஜென்ட்லா நம்மளை நர்ச் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? ஜென்ட்லா நம்மளை என்ன பண்ணுவாரு? நர்ச் பண்ணுவார். எங்கெங்கோ இருக்கிற வசனங்களை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட அது அப்படியே ஒரு ப்ரீஸ் மாதிரி நம்ம மைண்டில் அப்படியே வரும். ஓகே, ஐ நோ லார்ட்,
ஐ நீட் டு கெட் பேக். 4:18 எரேமியா 4:18 உன் நடக்கையையும், எரேமியா 4:18 எடுத்துட்டீங்களா? உன் நடக்கையும் உன் நடக்கையையும் உன் கிரியைகளுமே. இது ரெண்டையும் பார்த்துங்களா? உன் நடக்கையும் உன் கிரியையுமே இவைகளை உனக்கு, எதை உனக்கு நேரிட பண்ணின? இந்த கசப்பான திராட்சை பழத்தை கொடுக்கிற இந்த ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் நடக்கையும் உன் கிரியையும். நான் முடிச்சிட்டேன், ஐ ஹவ் டன் த ஃபினிஷ்ட் ஒர்க். பட் நீ அதை நம்பலையே இன்னும். நான் செய்ய முடியும், நீ எனக்கு ஒப்பு கொடுக்கலையே முழுசும். நான் பண்ணிடுவேன் நீ நினைச்சிட்டு இருந்தீனா இதே கசப்பான காரியத்தை தான் நீ செய்துட்டு இருப்ப. அதனால தான் ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு கேட்கிறாரு, இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. நம்ம வசனம் மாதிரி ஒரு வசனம் எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்க? எந்த புக்லயாவது இப்படி இருக்குதா? இன்னும் அழகா சொல்றாரு பாத்தீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது இருதயம் மட்டும் எட்டுவதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. எவ்வளவு அழகா சொல்றாருல்ல. அப்போ இந்த ஆண்டவருக்கு நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா? இந்த மத்தியான வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற இந்த சத்தியத்திற்கு பெரியவர்களாகிய நம்மளும் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா? இல்ல பிரதர், எனக்கு புரியுது நீங்க சொல்றது, ஆனா எனக்குள்ள ஒண்ணுமே ஆகலையே, நான் அப்படியே தான் இருக்கிறேன், இங்க இருந்து போனா நான் இப்படியே தான் போவேன், இட்ஸ் a குட் இன்ஃபர்மேஷன், தட்ஸ் இட், பட் எனக்கு ஒண்ணுமே ஆகலையே, என் கண்ணில் தண்ணி வரல, எனக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேந்தே, அப்படி உன்னுடைய இருந்தா அதை கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை அப்படியே என்கிட்ட சொல்லு. ஆண்டவரே, எனக்கு நடிக்க தெரியாது, நான் அப்படியே கண்ணை கசைக்கு அழ தெரியாது, நான் அப்படியே கையெல்லாம் தூக்கி டான்ஸ்லாம் ஆட தெரியாது, ஆண்டவரே எனக்குள்ள ஒண்ணுமே ஆகலை, ஆனா தெரியுது there is some deficit, I read it, there is some deficit, terrible deficit, I am not able to give you the one that you are desiring from me. பட் ஆண்டவரே, எனக்கு இன்னும் நீங்க டீல் பண்ணுங்கன்னு நீங்க பேசி பாருங்களேன். ஆவியானவர் எவ்வளவு அழகா ஜென்ட்லா ஹேண்டில் பண்ணுவாருன்னு. நீங்க என்ன டீல் பண்ண சொன்னீங்கன்னா ஹார்ஷா டீல் பண்ணுவேன். உங்க அப்பா அம்மாவை டீல் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப கடினமா டீல் பண்ணுவாங்க. இது கூட உனக்கு தெரியாதா? உங்க பாஸ்டர் டீல் பண்ணா அவர் கூட மூஞ்ச காட்டிடலாம், அவர் அப்படி காட்ட மாட்டாரு, அவர் சாந்தமான பாஸ்டர். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, இப்படி கை காட்டி உங்களை குற்றப்படுத்த மாட்டாரு. வா பரவாயில்ல, வா கமான், ஐ டேக் யூ ஃப்ரம் ஹியர். எப்படி சொல்றாரு பாருங்களேன். சாங்ஸ் ஆஃப் சாலமன் ஒரு புக் இருக்கு, உன்னத பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு கொஞ்சம் திருப்பங்க பார்க்கலாம். எக்லிசியாஸ்டிக் பக்கத்தில் 1வது அதிகாரம் 6வது வசனம். யாராவது படிங்க பார்க்கலாம். சாங்ஸ் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு, 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். இருங்க, எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் சிஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? சரி, வெரி குட். நான் கருப்பா இருக்கிறேன், நான் நிறமில்லாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது, வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என்னை திராட்சை தோட்டத்திற்கு காவல்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க சபையில திங்கக்கிழமை இந்த பிரேயர், புதன்கிழமை இந்த பிரேயர், வெட்னஸ்டே இந்த பிரேயர், சனிக்கிழமை இந்த பிரேயர், வாழ்க்கை ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்காகவே ஓடிட்டேன் பிரதர், வாழ்க்கை ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்காகவே என்னுடைய லைஃப்பை தியாகம் பண்ணிட்டேன் பிரதர். வசனம் சொல்லுது, என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாக வச்சாங்க, ஆனால் நான் என் சொந்த தோட்டத்தை கவனிக்கவில்லை. இப்போ 2வது கேட்டகரி. முதல் கேட்டகரி, நான் கசப்பான பதார்த்தங்களை கொடுக்குறேன், கசப்பான கனியை கொடுக்குறேன். 2வது, நான் வெளி உலகத்துக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்கிறேன், ஆனால் என்னுடைய சொந்த காரியத்தை நான் பார்க்க மறந்துட்டேன். அதே இதுலேயே உன்னத பாட்டில் 2வது அதிகாரம் 15வது வசனம். சாங்ஸ் ஆஃப் சாலமன் 2வது அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நெறிகளையும், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும், சிறு நரிகளையும் புடியுங்கள். The little fox that ruins your vineyard. அப்போ நரிகள்னு சொல்லல, வசனம் என்ன சொல்லுது, நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிற சிறு நரிகள். சிறு சொல்லுங்க, the little fox பிரில்லியண்டா, கிளவரா, அது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது சபைக்கு உள்ளேயும் இருக்கும், சபைக்கு வெளியும் இருக்கும். அதோடைய ஒரே ஒரு டார்கெட் எது தெரியுமா, உங்களுடைய ஆத்துமா,
உங்களுடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நான் நீர்ப்பாய்ச்சல் பண்ணி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாற்ற முடியாம போனதுக்கு காரணம் ஆண்டவர் நமக்கு என்னன்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. நமக்கு கேட்கிற வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அந்த சின்ன குட்டி நரி இருக்கு பத்தியா, அதை தேடி கண்டுபிடின்றாரு. இப்போ நம்மளுடைய டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேரும் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குள்ள நரிகள்னா என்ன, நம்ம வாழ்க்கை அது எப்படி கெடுத்துட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த டாக்டர் காலு வலிக்கு மருந்து கொடுத்தா வயிறு வலி சரியாகுமா? ஆகாதுல்ல. அப்போ வயிறு வலின்னு சொன்னால் அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணணும்? வயிற்றுக்குள்ளே எதனால அந்த வலி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு, ரட்சிக்கப்படாதபடி என் கை குறுகி போகலை. உனக்கு நான் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்றுலாம் செய்ய போல. கல்வாரி சிலுவையில் நான் ஏற்கனவே செய்து வச்சுட்டேன். இப்போ அதை அனுபவிக்க முடியாதபடி எது அந்த குள்ள நரி நம்மளை தடுத்துட்டு இருக்குது? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, சொல்லுங்க எப்படி சொல்லுங்க, திராட்சை பழங்களை கெடுக்கிற இல்லை. எப்படி? ஒரு பழம் அழுகி போச்சுன்னா அது மொத்த கூட என்ன பண்ணிடும்? அதனால தான் சொல்லுது, திராட்சை செடி இல்லை, திராட்சை பழம் இல்லை, திராட்சை தோட்டத்தை, அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும் என்ன பண்ணுங்க? நமக்கு பிடியுங்கள். இதை நீங்க பிடிக்க தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா? லாமெண்டேஷன் 5:18 எடுத்து படிங்க பார்க்கலாம். லாமெண்டேஷன்னா புலம்பல். புலம்பல் 5:18. நிறைய வசனம் சொல்றேன்ல, பரவாயில்ல, குறிச்சு வச்சுக்கோங்க, படிங்க, பின்னால நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புலம்பல் 5:18. யார் படிக்கிறது? புலம்பல் 5:18. அதுல சொல்லுது பாருங்க, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல், இதுதான் நமக்கு எச்சரிப்பு இன்னைக்கு. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. சொல்லுங்க, பாழாய் கிடக்கிற சீயோன் மேல் எது ஓடுதான்? நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி பார்த்தோம்? சீயோன் மலையில என்னெல்லாம் கொடுத்தார் ஆண்டவர்? நமக்கு கோதுமை கொடுத்தாங்க, அப்புறம் கன்றுக்குட்டி கொடுத்தாங்க, ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க, திராட்சை ரசம் கொடுத்து சீயோன் மலையில எப்படி வந்தீங்க? நீங்க கம்பீரித்து வந்தீங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? சீயோன் மலையில என்ன ஓடுது? வசனம் படிங்க பார்க்கலாம். பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் எது ஓடுது? அப்போ சீயோன் மலை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார்? உங்களை கொண்டு வரும்போது 5 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்தாரு? கோதுமை கொடுத்தாங்க, அடுத்தது 2வது திராட்சை ரசம் கொடுத்தாங்க, 3வது எண்ணெய் கொடுத்தாங்க, 4வது ஆட்டுக்குட்டியை கொடுத்தாங்க, 5வது கன்றுக்குட்டியை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேலி அடைச்சி கல்லை எடுத்து தண்ணீரை போட்டு வாட்ச் டவரை போட்டு நற்கூல செடிகளை நட்டி அங்க பார்த்தா இது வரல. இப்போ டோட்டலா என்ன பண்ணிடுச்சு? சிறுநரிகளையும் குழிநரிகளையும் நீங்க கண்டுபிடிக்கவில்லை என்றால், சீயோன் மலையில இப்ப என்னதான் ஓடிட்டு இருக்கோம்? நரிகள் ஓடிக்கிட்டு இருக்குமா? இது எப்படி பாத்தீங்களா? இப்போ இது நம்ம ரெஹபோத் சபைக்காக பேசல, ஆண்டவர் சபைக்கு பேசுறாரு. இன்னைக்கு நமக்கு உணர்த்துறோம் இல்ல, எத்தனையோ இடத்துல சபை சரியில்லைன்னு நம்ம பேசுறோம் இல்ல. காரணம் என்ன? அவர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த டாக்டரின் சரியில்லை, அந்த மைக் சரியில்லை, அந்த நபர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அது சரியில்லை. ஆனா வசனம் நமக்கு என்ன காட்டி கொடுக்குது? நான் 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 சரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேதனையோட சபைக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த தேவாதி தேவன் சபையோடு பேசுகிறார் இன்னைக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1-3 வரைக்கும் யாராவது படிங்க சிஸ்டர். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 21 verse 1 to 3. நான் நிறைய வசனம் படிக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பிக்சர் ஒன்று லைட்லாம் எடுக்கலாம் நம்ம. இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு நாபோத் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு, சமாரியால இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ராஜாவின் அரண்மனை பக்கத்துல என்ன இருந்ததா? ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நல்லா
ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆகாப். ஆகாப் ஆகாப் யாருன்னா தேவனுக்கு விரோதமா இருக்கிற இந்த உலகத்தின் ராஜா. நாகாப்போட எப்படி பேசுறான் பாருங்களேன். உன் திராட்சை தோட்டம் ம். என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் ம். அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. ம். அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ஏதாவது புரியுதா? நாம விற்கப்பட்டு போயிட்டோமா? வெளி உலகத்துல ஐ எம் சோ அண்ட் சோ, இன்னும் நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது. ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்களேன். வசனங்கள் செம பவர்ஃபுல்ங்க. எப்படிலாம் வசனம் பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்க. ஆகாப் வந்து நைஸா பேசுறானா அப்படின்னா என்ன டீல் போடுறான். நைஸா வந்து ஒரு டீல் போடுறான். ஏய், அங்க இருக்குது இல்லை திராட்சை தோட்டம், அதை நீ எனக்கு கொடுத்துரு. நான் உனக்கு என்ன தரேன் தெரியுமா? கீரை தோட்டம் தரேன். திராட்சை தோட்டம், திராட்சை செடி பார்த்துருக்கீங்களா? இந்தியாவில் வந்து நாசிக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சூலா வைன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கூட அங்கே போய் பார்க்கலாம். வைன்யார்ட்ஸ், திராட்சை பழத்தை அங்கேருந்தா வைன்லாம் தயாரிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயரம் இருக்கும். இப்படி வளர்ந்து செடியை கனி கொடுக்க வேண்டிய இந்த செடி இருக்கு இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இதை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? கீரை தோட்டம். கீரை எவ்வளோ பெருசு வளரும்? உங்களுடைய ஷூ இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் ஹைட்டாக வரும், அவ்வளோதான். இப்படி வளர வேண்டிய நீ, இப்படி கனி கொடுக்க வேண்டிய நீ, அவன் எவ்வளோ அழகாக ட்ரேடிங் பண்ணுறான் பாருங்க. நீ இதை எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு இதை காட்டிலும் சூப்பராக மலேசியாவில் ஒரு இடத்த தரேன், உனக்கு கோலாலம்பூரில் உனக்கு ஒரு இடத்த தரேன், கீரை தோட்டத்தை தரேன். ஆண்டவர் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரு? கஜாங்கில் கனி கொடுக்கும்படி வச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி ட்ரேடிங் அடிக்கிறோம்? சிங்கப்பூருக்கு வா, துபாய்க்கு வா, கீரை தோட்டம் தரேன். இல்லைனா உனக்கு கீரை தோட்டம் வேணும், அதை காட்டிலும் அழகாக டீல் பண்ணுறான் பாருங்க. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக தருவேன். அல்லது உனக்கு வேணும்னா சொல்லு, விலைக்கிரயமாக பணத்தை தருவேன். ஆனால் திராட்சை தோட்டத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஆனால் என் அப்பன் இயேசு உங்ககிட்ட என்னத்தை கொடுத்தாரு? கனி கொடுக்கறதுக்காக திராட்சை தோட்டத்தை. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த திராட்சை செடியை, திராட்சை தோட்டத்தை விற்று போட்டுட்டீங்க? நமக்கே தெரியாம எதிரி நம்ம கிட்ட டீல் பேசி கையெழுத்து போட்டு போயிட்டு இருந்தா கூட, our God is a God of second chance. Our God is a God of second chance. அது அவரால் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்க நாசியில சுவாசம் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து கூட உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க முடியும். அப்ப இன்னைக்கு சபையோட ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தைகளை ஒரு வாட்டி நீங்க யோசித்து பாருங்க. திரும்ப திரும்ப அவர் வந்து ஏசாயா 58 நம்ம படிக்கும்போது என்ன சொல்றோம்? உன்னை நான் எவ்வளோ அழகாக கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன், ஆனால் நீ எப்படி இருக்கிற? கசப்பான கனிகளை கொடுக்குற. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல சீயோன் மலையில கம்பீரித்து வாழ்ந்த நாட்களை பாரு. 5 காரியங்களை நான் உனக்கு கொடுத்துருந்தேனே, ஆனால் இன்னைக்கு மலைகளின் மேல் நரிகள் ஓடி திரிகின்றன. அப்போ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சபைகள் நரிகள் ஓடி திரிகின்றன. காரணம் என்ன? திராட்சை தோட்டத்திற்கு பதிலாக கீரை செடியை கையேந்தி விட்டு வாங்கி விட்டீர்கள். ஒரு நாளும் கீரை செடி திராட்சை பழத்தை கொடுக்க முடியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒருவேளை நான் உனக்கு 2025 23 நீ மட்டும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஏசப்பா ஒரு முறை என்னை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாருங்க, இந்த சபை நிரம்பும். ஒரு இடத்துல இடம் இல்லை. ஒரு ஊரில் நான் போயிருக்கிறேன். 900 சீட்ஸ்க்கு 902 வந்தால் 2 பேரை வெளியே நிற்க வச்சிடுறாங்க. அடுத்த சர்வீஸ்க்கு வாங்கன்ட்டு. சார் உள்ளே இருந்து நான் அட்டன் பண்ணுறேன். நோ, சேஃப்டி ப்ரோட்டோகால். சீட்ஸ் 900 இருந்தால் அவ்வளோதான் அலௌடு, மீதிலாம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இப்படி நிரம்பி வழியுது. உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல. இங்கே சபைகள் இருக்குது, சீட் இருக்குது, சேர் இருக்குது, இன்னும் இடமும் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம தோட்டத்தில் கனிகள் காணப்படாததுக்கு காரணம் என்ன? மலேசியாவில் இருக்கிற மக்கள்லாம் இப்படி தான் பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. நாம் அதுக்கு பொறுப்பெடுக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, இதை மட்டும் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. லார்ட் மேக் மீ a யூசபிள் வெசல். சொல்லுங்க, மேக் மீ a யூசபிள் வெசல். உங்களுக்காக ஆண்டவர் எதையுமே செய்ய போறது இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்துட்டாரு இல்லையா? கல்வாரி சிலுவையில் அவர் சம்பாதிச்சு முடிச்சு எல்லாத்தையுமே வச்சுட்டாரு. நான் உனக்கு செய்யறதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நான் கல்லை பொறுக்கிட்டேன், தண்ணியை ஊத்திட்டேன், வாட்ச் டவர் நிறுவிட்டேன்,
எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் கனிகள், ஆனால் நீ கசப்பான கனியை கொடுக்குற. ஆனால் இன்னைக்கு அந்த கசப்பான கனி, அந்த குள்ள நெறி எதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணுவோம். இந்த வாட்டி தனித்தனியாக நீங்கள் உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டார்ல, ஒவ்வொருத்தர்கிட்ட பல விதமாக பேசியிருப்பாரு. அது என்ன பேசினாரோ அதை உங்களுடைய நோட் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது பிட்வீன் யூ அண்ட் காட். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு நோட் புக்கில் கூட எழுத வேண்டாம், உங்கள் மொபைலில் டைப் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் காட். இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். என்ன மூமெண்ட் இது தெரியுமா? இது ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ எம் கிவிங் யூ an opportunity for you to reconcile with your creator. I am giving you an opportunity for you to make you an usable vessel. இந்த வருஷம் செடி இல்லைனா பரவாயில்ல. God is a God of possibilities. God is a God of second chance. இதே இடத்துல அவருடைய நாமத்தை அவரால் உங்கள் மூலமாக இந்த சிட்டியில் மகிமைப்படுத்த முடியும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் 1, ஆமாண்டவரே நான் கசப்பான கனிகளை கொடுத்துட்டேன். நம்பர் 2, புலி முசல்களையும் சிறு நரிகளையும் கண்டுபிடியுங்கள். இது உங்களோட வேலை. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், நான் இன்னும் திராட்சை தோட்டத்தில் தான் இருக்கிறேன்னா, இல்லை என் தோட்டத்தை நான் விற்று போட்டு கீரை கடையாக மாற்றிட்டேன்னா. அப்படியே உங்களுடைய நிலைமை ஆண்டவரோட சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். அனைவரும் கண்களை மூடுவோம். நீங்க பேசுங்க ஆண்டவரோட. சிஸ்டர், நீங்க ஆண்டவரோட பேசுங்க. இந்த பாடலை சிஸ்டர் பாடுவாங்க. அவங்க பாடும்போது நீங்க யாரையுமே பார்க்க வேண்டாம், அவங்க கண்களை மூடுங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட ஆண்டவர் அந்த இடத்துல வந்த ஒரே ஒரு காரணத்தால இந்த காரியம் நடக்குது. இவ்வளோ அழகா ஆண்டவருடைய பிரசனம் இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால ஆண்டவர் நம்மளோட இப்படி பேசுறாரு. இல்லைன்னா இது ஒரு போர் டாபிக் இல்லை. ஒரு மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டாபிக்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அவருடைய அந்த அசைவாடுதல் இங்கே இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால ஆவியானவர் இந்த பாடலை பாடும்போது நீங்க ஒரு சான்ஸ், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, என்னை மறுபடியும் யூஸ்ஃபுல்லான ஒரு வெசலாக மாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டார். ஓடி நீ மட்டும் வாயை திறந்து கேட்கறதுக்காக எப்படியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உனக்காக எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார்களே. ஒரு கெட்டகுமாரன் வந்து அவங்க அப்பா என் பையன் வரமாட்டானான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பையன் அந்த பொண்ணு இந்த உலகத்தை கலக்கிறதுக்கு ஒரே ஒரு மனிதன் தான் ஆண்டவருக்கு தேவை. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை தான் தேவை. அந்த ஒரு பிள்ளை இங்கே இருக்கிறனால தான் ஆண்டவர் நம்மளோடு இப்படி பேசுகிறாரு. அது யாருன்னு என் கண்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நாளானது விலக பண்ணும். அது ஒரு குட்டி பாப்பாவாக இருக்கலாம், ஒரு குட்டி பிள்ளையாக இருக்கலாம், இல்லை வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை முதியவர்களாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அப்போ இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் நம்மளோடு இடைப்படட்டும். ஒருவேளை இந்த இடத்துல உங்கள் நண்பர்கள் இங்கே இல்லை, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இந்த சர்ச்சில் இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வெளியில் இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் செவிங்க. ஒருவேளை ட்ரக்ஸ் அடிக்ஷனில் இருக்கிறாங்களா, சிகரெட்டு பிடிக்கிறதோ, இதெல்லாம் சின்ன 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 மேட்டர் ஆண்டவருக்கு. ஆண்டவரை மறுதளிச்சு திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறத புலி நரிகளையும் உள்ள நரிகளை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட கொடுங்க. சுட்டரிக்கிற தேவன் இந்த இடத்துல அசைவாடி அந்த காரியங்களை சுட்டரித்து அவர் நாமத்தை இந்த சபையில் மகிமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பலத்த கரங்களை தட்டுவோமாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம் வாழ்விலே கேட்காத சத்தியங்கள், அழகான எக்ஸ்பிளனேஷன். ஆமென். நல்ல ஒரு விளக்கம். திராட்சை தோட்டம் என்றால் என்ன, நரிகள் என்ன என்று சொல்லி நம்மளை கர்த்தர் இப்போல பார்க்கிறார், இப்படி அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நல்ல அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்கும் போனாலும் கிடைக்காது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே கேட்காத ஒரு புதிய சத்தியத்தை இன்றைக்கு கர்த்தர் அவர் மூலமாக பேசினார். பிரைஸ் தி லார்ட். ஓகே.